ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். அதாவது ஒரு பொண்ணு கர்ப்பமாக இருந்தால் நம்ம பரிசோதிக்கக்கூடிய நர்ஸுங்களை எப்படி பார்க்கணும், எப்படி பண்ணணுங்கிறத பற்றின வீடியோ போட்டிருந்தேன். அடுத்து இன்றைக்கான வீடியோ ஒரு கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் எந்த மாதிரி உணவெல்லாம் எடுத்துக்கணும், எதை பயன்படுத்தணும், எதை தவிர்க்கணுங்கிற பற்றின வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ. நாம் வீடியோக்குள்ளே வந்துடலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு கர்ப்பம்னு தெரிஞ்சாவே முதல்ல அந்த பெண்ணுக்கு நல்ல ஓய்வு தேவை. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த காலத்தில் நல்லா ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு குழந்தை பெற்றிருக்காங்க. ஆனால் இந்த காலத்தில் அப்படி கிடையாது. அந்த காலத்தில் நல்லா சாப்பிட்டாங்க. இந்த காலத்தில் அந்த காலத்து மாதிரிக்க உணவு பழக்க வழக்கங்கள் கிடையாது. எது எடுத்தாலும் நோய் தொற்று தான். அப்படி இருக்கப்ப ஒரு பொண்ணு கர்ப்பமாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு ஓய்வு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரிலாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? பகலில் நைட்டு 8 மணி நேரம் தூங்கினாலும் பகலில் ஒரு 2 மணி நேரமாவது ஒரு கர்ப்பிணி பெண்ணு தூங்கி ஆகணும், சரிங்களா? அதே மாதிரி சாப்பிட்ற சாப்பாடு கர்ப்பமாக இருக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் அவங்க கர்ப்பம் ஆனதுக்கப்புறம் ஒரு வகையாக சாப்பாடு சாப்பிட்லாம். அப்படின்னு பார்த்தோம்னா, கர்ப்பமாக இருக்கிறப்ப எனக்கு அது பிடிக்காது, எனக்கு இது பிடிக்காதுன்னு நிறைய பொருளை தவிர்த்துடுப்பாங்க. அப்படி இருக்கப்ப கர்ப்பம் ஆனோன்னே நம்ம எந்தெந்த பொருள் பிடிக்காதுன்னு நம்ம ஒதுக்கணுமோ அந்த பொருளை பூரா நாம் கண்டிப்பாக சாப்பிட்டாகணும், சரிங்களா? உங்களுக்காக நீங்கள் சாப்பிட்லனாலும் உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கு வேண்டிட்டு நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டாகணும். நீங்கள் எந்த பொருளை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு எந்த பொருளை நீங்கள் ஒதுக்குறீங்களோ அதை ஒதுக்குனீங்கன்னா கண்டிப்பாக அந்த எந்த பொருளை ஒதுக்கக்கூடிய பொருளில் இருக்க சத்து குறைபாடு கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு இருக்கும். அந்த தவறை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. கர்ப்பமாக இருக்கப்ப நல்ல காய், கீரை, பழ வகைகள் இதெல்லாம் அதிகம் எடுத்துக்கணும். மாவு பொருள், கிழங்கு வகைகள் இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கணும், சரிங்களா? அடுத்து எண்ணெய் பொருளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடணும், சரிங்களா? அடுத்தது இந்த ப்ரெஷர், சுகர் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த ப்ரெஷர் இருக்கிறவங்களாம் எண்ணெய் பண்டம் கம்மியாக தான் சாப்பிடணும். சுகர் இருக்கவங்க இந்த இனிப்பு வகைகள்லாம் குறைச்சிக்கணும், சரிங்களா? அடுத்து அதாவது கர்ப்பமாக இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் 3 நேரம் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் கர்ப்பம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் 2 உயிர், சரிங்களா? அப்படி இருக்கப்போ உங்களுக்கு எப்பப்பெல்லாம் பசிக்குதோ அப்பப்பெல்லாம் நீங்கள் சாப்பிடணும், சரிங்களா? உங்களுக்கு பசிக்காது, உங்கள் வயிற்றில் இருக்க குழந்தைக்கு கண்டிப்பாக பசிக்கும். அப்போ நீங்கள் உங்கள் குழந்தைக்கு வேண்டிட்டு கண்டிப்பாக எப்பப்போ பசி இருக்குதோ அப்பப்போலாம் இதனால அது சாயங்காலம் ஒரு 4 மணி 5 மணி இருக்கும், அப்போ பசி எடுக்கும். என்னடா இந்த நேரத்தில் எங்கடா போய் நம்ம சாப்பிட்றது, ஒரே தான் நைட்டுக்கு சாப்பிட்றலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது, சரிங்களா? அப்போ பசி எடுத்தால் 4 மணி நைட்டு 10 மணி ஆனாலும் பசிச்சுன்னா எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் படுக்கணும், சரிங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு சத்தான பொருள் சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் குழந்த நல்லா ஹெல்த்தாக ஆரோக்கியமாக இருப்பாங்க, சரிங்களா? அதே மாதிரி இந்த கர்ப்ப காலத்தில் சளி இருமல்லாம் பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கணும், சரிங்களா? அடுத்தது ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எந்த நேரமும் தூங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது, சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளைக்கு பகலில் ஒரு 2 மணி நேரம் தான் தூங்கணும். அதுக்கு மேலே தூங்கக்கூடாது, ஓவர் வெயிட்டு போடும், சரிங்களா? அடுத்து நீங்கள் ஒவ்வொரு மாதமும் வெயிட்டு போடுறப்ப அப்போது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிலோ வெயிட்டு ஏறிக்கிட்டு தான் போகணும், சரிங்களா? இப்போ இப்போ நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறப்ப கர்ப்பம் கன்ஃபார்ம் பண்ணப்ப 45 கிலோ, திரும்ப ஒரு மாதம் கழிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா
50 கிலோ காட்டணும். அப்போ 1 கிலோ ஏறி இருக்கணும். சரிங்களா? 10 மாதத்துக்கு 10 கிலோ வெயிட்டு உங்கள் குழந்த ஏறி இருக்கணும். சரிங்களா? அப்போ ஏறினா தான் அந்த குழந்தை வந்து நல்லா ஹெல்த்தான குழந்தை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்துட்டு நல்ல சத்தான பொருளாக சாப்பிடணும். காய்கள், கீரைகள், பழங்கள், பயிறு வகைகள், அடுத்தது கிழங்கு வகைகள், இதெல்லாம் வந்துட்டு நல்லா சாப்பிடணும். முடிஞ்ச வரைக்கும் கீரை வந்து அதிகமாக சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். ஏன்னா கீரை எந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோமோ குழந்தையோட பிரெயின் வந்து நல்லா வேலை செய்யும். அடுத்து வந்துட்டு குழந்தைக்கு வந்து இரும்பு சத்து குறைபாடெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கீரை எந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் குழந்தைக்கு இரும்பு சத்து குறைபாடு இல்லாமல் உங்கள் குழந்தை பிறக்கும். உங்களுக்கும் நல்லது. பிரசவ டயத்தில் நீங்கள் வந்து ரொம்ப சிரமப்படாமல் நல்லா ஹெல்த்தியாக குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு இந்த கீரைலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வாரத்துக்கு ஒரு 3 நாள் கண்டிப்பாக நீங்கள் கீரை சாப்பிட்டாகணும். மற்ற கீரை சாப்பிட்லனாலும் பரவாயில்ல, இந்த முருங்கைக்கீரை சாப்பிடணும். முருங்கைக்கீரை எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு வந்து ரத்தம் ஊறும். முருங்கைக்கீரையில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? வெறும் கீரை மட்டும் சாப்பிட்டா பத்தாதுங்க, பழங்கள்லாம் சாப்பிடணும். ஆப்பிள் ஒரு சிலர் பார்த்தோம்னா கர்ப்பமாக இருக்கையில் பார்த்தோம்னா ரத்தம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா? கர்ப்பம்னு தெரிஞ்சோடனே போய் ரத்தம் செக் பண்ணால் ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ரத்தம் ஊறக்கூடிய பழங்கள் வந்து அதிகமாக நீங்கள் எடுத்துக்கணும். இந்த மாதுளம்பழம், ஆப்பிள் பழம், இந்த ஆரஞ்சு, இந்த மாதிரி பொருள் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். அடுத்தது மெயினாக இந்த பீட்ரூட்லாம் வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். இல்லையா பீட்ரூட் ஜூஸு குடிக்கணும். ஏன்னா உங்கள் குழந்த வளர்றது, உங்கள் குழந்தையோட உறுப்பெல்லாம் வளர்றது வந்து நீங்கள் சாப்பிட்டு ஊறக்கூடிய ரத்தத்துலேருந்து தான் உங்கள் குழந்த உருவாகுது. அப்போ எந்த அளவுக்கு உங்கள் உடம்புல ரத்தம் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் குழந்த நல்லா ஹெல்த்தாக ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நேரத்துக்கு சாப்பிடணும். இதுக்குன்னு நேரத்துக்கு சாப்பிட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு 3 நேரம் மட்டும் சாப்பிடக்கூடாது. எப்பப்போ உங்களுக்கு பசிக்குதோ அப்பப்பெல்லாம் சாப்பிடணும். சரிங்களா? ஏன்னா நீங்கள் ஒரு ஆள் கிடையாது, 2 ஆளுங்கிறப்ப அப்போ 2 ஆள் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். 10 மாதத்துக்கு 10 கிலோ வெயிட்டு நீங்கள் ஏறி இருக்கணும். சரிங்களா? உங்களுக்கு உடம்புல நான் சொல்லியிருந்தேன்னா ஆல்ரெடி ப்ரெஷர், சுகர்லாம் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்கள் ஏரியாவில் இருக்க நர்ஸுக்கிட்ட சொல்லி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எந்த மாத்திரை சாப்பிடணும், எந்த மாத்திரை சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவங்கக்கிட்ட கலந்து பேசிட்டு அவங்க சொல்லக்கூடிய மாத்திரை மருந்தை கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கணும். உங்கள் இஷ்டத்துக்கு மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடாது. சரிங்களா? கர்ப்பமாக இருக்கிறப்ப ஒரு உடம்பே சரியில்லைனாலும் சரி உடனே உங்கள் இஷ்டத்துக்கு மாத்திரை வாங்கி நீங்கள் போடக்கூடாது. உங்கள் ஏரியா நர்ஸுக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி எனக்கு ஃபீவர், இந்த மாதிரி எனக்கு சளி பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி இருமல் வருது, நான் மாத்திரை எல்லாம் சாப்பிட்லாமா, எந்த மாத்திரை சாப்பிட்ணும், எது சாப்பிடக்கூடாதுன்னு அவங்கக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மாத்திரை மருந்து எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட எதுவுமே கேட்காம உங்கள் இஷ்டத்துக்கு மாத்திரை மருந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது வந்து உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய கருவை பாதிக்கும். அதனால் இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் சொன்ன கருத்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். என்னோடய வீடியோவை பார்த்துட்டு மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொன்ன கருத்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். என்னோடய வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.